கிட்டத்தட்ட 30,000 மக்களுக்கு இந்த பாதிக்கப்பட்ட குருதிகள் ஏற்றப்பட்டிருக்கு. இதுவரைக்கும் 3,000 மக்கள் இறந்திருக்கிறார்கள். இந்த ஊழலை அரசாங்கம் வேண்டுமென்றே மூடி மறைத்திருக்கு. மக்கள் ஏற்றுக்கொள்ள முடியாத சொல்லன்னா துன்பத்துக்கு ஆளாகி இருக்கிறார்கள். பிரைம் மினிஸ்டர் ரிஷி சுனக் கூறுகையில, இன்று இது இந்த நாட்டினுடைய அவமானமான நாள். நேற்றைய தினம் மே மாதம் 20ஆம் தேதி பிரித்தானியாவில் வெளியிடப்பட்ட ஒரு விசாரணை அறிக்கை இந்த நாட்டையே புரட்டி போட்டிருக்கு. பேரலைகளை உருவாக்கி இருக்கு. மக்களை சோகத்துல மூழ்கடிச்சிருக்கே சொல்லலாம். இந்த விசாரணை அறிக்கை 1970கள் 80கள் 1990களுடைய ஆரம்ப காலத்துல பிரித்தானியாவினுடைய சுகாதார சேவைகள்ல NHSல நடந்த ஒரு ஊழல் தொடர்பானது. இந்த ஊழல் தொடர்புல நேற்று வந்த விசாரணை அறிக்கை தான் கடைசியாக பைனலா வந்த அறிக்கை. இதுல மிகவும் அதிர்ச்சி தரக்கூடிய நிறைய விடயங்களை இந்த விசாரணை குழு கண்டறிஞ்சிருக்கு. 1970கள் 80கள் மற்றும் 1990களுடைய ஆரம்ப கால பகுதியில இந்த பிரித்தானியாவினுடைய வைத்தியசாலைகளுக்கு சிகிச்சைக்காக சென்ற நோயாளர்களுக்கு ஏற்றப்பட்ட இரத்தங்கள் குருதிகள்ல இந்த HIV மற்றும் ஹெப்பாடைட்டிஸ் C என்கின்ற கிருமிகள் இருந்ததாக கண்டறியப்பட்டிருக்கு. இது அந்த காலத்துல குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு கண்டறியப்பட்டிருந்தாலும் ஆனா இது தொடர்பில் கடைசியான விசாரணை அறிக்கை நேற்று தான் வெளியில வந்திருக்கு. இந்த விசாரணை அறிக்கையில சொல்லப்பட்ட விடயங்கள் இந்த நாட்டையே புரட்டி போட்டிருக்கு. பேரலைகளை உருவாக்கி இருக்கு. நேற்று பூராகவும் இன்றுமே இந்த லண்டன்ல பார்லிமெண்ட்டுக்கு முன்னால பாதிக்கப்பட்ட மக்கள் ஆர்ப்பாட்டத்துல ஈடுபட்டு கொண்டிருக்கணும். தங்களுக்கான நியாயங்களை கேட்டுக்கொண்டிருக்கணும். உண்மையிலேயே என்ன நடந்தது, இதற்குரிய பின்னணி தான் என்ன போன்ற நிறைய விடயங்களை இந்த விசாரணை அறிக்கை வெளியிட்டிருக்கு. அது என்னன்றதை இந்த காணொலியில விரிவா பார்க்க போறோம். வணக்கம் எங்கள் மக்களே, நான் உங்கள் லண்டன் தமிழ் மகன். இந்த லண்டன் தமிழ் மகன் என்ற யூடியூப் சேனலுக்கு இந்த காணொலியை முதலா நீங்க பாக்குறீங்கன்னு சொன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்க. இந்த காணொலியை உங்களுடைய நண்பர்கள் உறவினர்களுக்கும் பகிர்ந்து விடுங்க. இதுவரைக்கும் இந்த லண்டன் தமிழ் மகன் என்ற யூடியூப் சேனலுக்கு ஆதரவு தந்து கொண்டிருக்கின்ற எங்களுடைய உறவுகளுக்கு மிக்க நன்றி. இந்த விசாரணையை மேற்கொண்ட சர் பிரையன் லாங்ஸ்டாஃப் என்ன சொல்றாருன்னு சொன்னா இந்த அறிக்கையில, this is not an accident, இது ஒரு தவறுதலாக நடந்த விபத்து அல்ல. இந்த குருதிகள்ல HIV மற்றும் ஹெப்பாடைட்டிஸ் C என்கின்ற கிருமிகள் இருக்குது என்று தெரிந்துமே இது பாதிக்கப்பட்டு வந்திருக்கு. அந்த கால பகுதியில பாதிக்கப்பட்டவர்கள் தங்களுக்கான நீதியையும் நியாயங்களையும் கேட்டு போற நேரத்துல அவர்களுடைய கோரிக்கைகள் மழுங்கடிக்கப்பட்டு அவர்கள் ஏமாற்றப்பட்டிருக்கிறார்கள் என்றதையும் இந்த அறிக்கையில சொல்லப்பட்டிருக்கு. மேலும் 30,000 பேர் இதுல பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இதுவரைக்கும் 3,000 பேர் இறந்திருக்கிறார்கள். இதுல கொடுமையிலும் கொடுமை என்னன்னு சொன்னா, கிட்டத்தட்ட 380 சிறுவர்கள் ப்ளீடிங் டிசார்டர், ஹெவியான பிளட் ப்ளீடிங் இருக்கிற சிறுவர்களுக்கு இந்த HIV மற்றும் ஹெப்பாடைட்டிஸ் C என்ற கிருமிகள் தாக்கின பாதிக்கப்பட்ட இரத்தங்கள் ஏற்றப்பட்டிருக்கு என்ற விடயமும் இந்த விசாரணையின் ஊடாக கண்டறியப்பட்டிருக்கு. அதே போல லார்ட் மேயர் ட்ரீலர் காலேஜ், இதுல கிட்டத்தட்ட 1970க்கும் 1987க்கும் இடையில 122 சில்ட்ரனுக்கு, அதாவது மாணவர்களுக்கு அசுத்தமான குருதிகள் ஏற்றப்பட்டிருக்கு. இதுல 30 பேர் தான் இதுவரைக்கும் உயிரோடு இருக்கணும். மீதமானவர்கள் சிறு பராயத்துல அல்லது இளைய பராயத்திலேயே இறந்திருக்கிறார்கள் என்பதையும் இந்த அறிக்கையை கண்டுபிடிச்சிருக்கு. இந்த இன்ஃபெக்டட் பிளட், அதாவது பாதிக்கப்பட்ட கிருமிகளால பாதிக்கப்பட்ட, குறிப்பாக HIV மற்றும் ஹெப்பாடைட்டிஸ் C என்கின்ற கிருமிகளால பாதிக்கப்பட்ட குருதிகளை எங்கிருந்து பெறப்பட்டிருக்குன்னு சொன்னா, குறிப்பாக USA அமெரிக்காவிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்டிருக்கு. இந்த குருதிகள் குறிப்பாக கைதிகளிட இருந்தும், இந்த ட்ரக்ஸ் அடிக்ட், அதாவது போதைப் பொருட்களை உண்டு அதுக்கு அடிமையாகி ஜெயில்கள்ல சிறைச்சாலைகள்ல இருக்கிற கைதிகள்ல இருந்துதான் இந்த இரத்தங்கள் பெறப்பட்டிருக்கு. இந்த கைதிகளுக்கு காசு தேவை என்ற அடிப்படையில கூடுதலான இரத்தங்களை அவர்கள் வழங்கியிருக்கணும். அதைத்தான் இந்த 70, 80, 90கள் ஆரம்ப கால பகுதியில பிரித்தானியாவினுடைய வைத்தியசாலைக்கு சென்ற நோயாளர்களுக்கு ஏற்றப்பட்டிருக்கு. குறிப்பா இந்த இரத்த மாற்று சிகிச்சை செய்கிறார்கள், ஆக்சிடென்ட்ல ஓவர் ப்ளீடிங்கா வந்த மக்களுக்கு அல்லது மகப்பேற்றின் போது ஓவர் ப்ளீடிங்கா இருந்த தாய்மார்களுக்கும்
குழந்தைகளுக்கும் இந்த மாதிரிகள் ஏற்றப்பட்டிருக்கு என்றது கண்டறியப்பட்டிருக்கு. இப்படி பாதிக்கப்பட்டவர்கள் தொடர்ச்சியாக தங்களுக்கான நியாயத்தையும் தங்களுக்கான இழப்பீடுகளையும் கேட்டு போராடி வருகின்ற நேரத்தில் தான் 2000 ஆண்டு ஜூலைல பிரித்தானியாவினுடைய பிரைம் மினிஸ்டராக இருந்த தெரேசா மே இந்த ஊழல் தொடர்பான கடைசி விசாரணையை ஆரம்பிக்க சொல்லி உத்தரவை பிறப்பித்திருந்தார். அதன் அடிப்படையில் தான் சர் பிரையன் லோங்ஸ்டாஃப் இந்த விசாரணையை ஆரம்பிச்சு இன்றைக்கு 7 ஆண்டுகளுக்கு பிறகு இறுதி விசாரணை அறிக்கை வெளியிடப்பட்டிருக்கு. குறிப்பா இந்த விசாரணை அறிக்கையில என்ன கண்டுபிடிக்கப்பட்டதுன்னு சொன்னா, அன்றைய அரசாங்கத்துக்கும் இந்த NHSக்கும் தெரிந்துமே தொடர்ச்சியாக குருதிகளையும் இந்த குருதிகள் சம்பந்தமான பொருட்களையும் மக்களுக்கு பயன்படுத்தி இருக்கிறார்கள் இந்த விசாரணை கண்டுபிடிச்சிருக்கு. இது கண்டுபிடிக்கப்பட்ட அந்த கால பகுதியிலிருந்து தொடர்ச்சியாக விசாரணைகள் நடந்து வந்திருந்தாலும் மீண்டும் மீண்டும் அவர்களுக்கான நீதிகள் மறுக்கப்பட்டிருக்கு என்ற விடயத்தையும் இந்த விசாரணை கண்டுபிடிச்சிருக்கு. மேலும் இந்த மாதிரி பாதிப்புக்குள்ளான குருதிகள் பயன்படுத்தப்பட்டிருக்கு என்று அறிந்தவுடனே உடனடியாக மக்களை பாதுகாக்க தவறிவிட்டார்கள் என்று இந்த விசாரணை கண்டுபிடிச்சிருக்கு. மேலும் இந்த மாதிரியான குருதிகள் ஹை ரிஸ்கான டோனர்ஸ், அதாவது அந்த கைதிகள் மற்றது இந்த ட்ரக்ஸ் அடிக்டத்திலிருந்து அவர்கள்ட்ட இருந்து பெறப்படுகிறது என்று தெரிந்துமே அதுக்கான இறக்குமதிகளை தடை செய்ய மறுத்து விட்டார்கள். பொறுத்தவரையில கைதிகளிடம் இருந்தும் இந்த குருதிகள் பெறப்பட்டிருக்கு. 1982 இது ஹை ரிஸ்கா இருக்கு என்று தெரிஞ்சுமே இது தொடர்ச்சியாக 1985 வரைக்கும் இந்த கைதிகளிடம் இருந்து ரத்தங்கள் பெறப்பட்டிருக்கு. குறிப்பா UK இன்ஃபெக்ஷன் டிசீஸ் தொடர்பான எக்ஸ்பர்ட் டாக்டர் ஸ்பென்சர் கால்பிரைட் அவர் ஒரு போர்னிங்கை கொடுத்திருக்கிறார். இந்த மாதிரியான குருதிகள்ல HIV பாதிப்பு இருக்கு, அதனால NHSல இருந்து இதை மிக விரைவாக அகற்ற வேண்டும் என்ற ஒரு வார்னிங்கையும் அவர் கொடுத்திருக்கிறார். ஆனா அதையுமே அந்த நேரத்தில் இருந்த அத்தாரிட்டிஸ் அதை மறுத்திருக்கு. இந்த மாதிரி பாதிப்புக்குள்ளானவர்கள்ல 4 நாளுக்கு ஒருவர் இறந்து கொண்டிருக்கிறார் என்ற விடயமும் சொல்லப்பட்டிருக்கு. இந்த விசாரணை அறிக்கை வெளிவந்தோட மக்களுடைய கருத்துக்களா இது ஒரு கேவலமான அறிக்கை என்ற அடிப்படையில விசனம் தெரிவிச்சிருக்கிறார்கள். பிரைம் மினிஸ்டர் ரிஷி சுனக் கூறுகையில இன்றைய நாள் ஒரு அவமானமான நாள், எங்களோட நாட்டுக்கு இன்றைய நாள் ஒரு அவமானமான நாள். மேலும் அவர் கூறுகையில பல சதாப்த காலங்களாக இந்த நாட்டில் வாழ்ற மக்களுடைய இதயத்துல ஏற்பட்ட ஒரு தார்மீக தோல்வி என்று சொல்றாரு. நான் சந்தேகத்துக்கு இடமில்லாமல் முழு மனதோட மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன் என்று பிரைம் மினிஸ்டர் ரிஷி சுனக் சொல்லியிருக்கிறாரு. எதிர்கட்சி லேபர் பார்ட்டியினுடைய தலைவர் ஸ்டாமர் இது ஒரு பெரிய அநீதி, எங்களோட மக்களுக்கு இழைக்கப்பட்ட ஒரு பெரிய அநீதி, இதற்காக நானும் மன்னிப்பு கேட்கின்றேன் என்ற அடிப்படையில சொல்லியிருக்கிறார். இந்த ஊழல் NHSலேயே நடந்த மிகப்பெரிய பேரழிவாக பார்க்கப்படுது. மக்கள் ஏற்றுக்கொள்ள முடியாத பெரிய ஆபத்துக்குள்ள தள்ளப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுடைய வாழ்நாள்ல அவர்கள் தங்களுடைய சொல்லனா துன்பங்களை அனுபவிச்சு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். மக்களுடைய வாழ்க்கை, அவர்களுடைய கனவுகள், அவர்களுடைய நண்பர்கள், உறவினர்கள், அவர்களுடைய பொருளாதாரம் எல்லாத்தையுமே இது அழிச்சிருக்குது என இந்த விசாரணையை நடத்தினவர் இந்த அறிக்கையில சொல்லியிருக்கிறாரு. இந்த பாதிக்கப்பட்ட குருதிகள் ஏற்றப்பட்ட சிகிச்சைக்கு பின்னர் மக்கள் சொல்லனா துன்பங்களை, பலிகளையும் வேதனைகளையும் தாங்கிக் கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்று தன்னுடைய கவலையையும் இந்த விசாரணையை நடத்தினவர் சொல்லியிருக்கிறார். இந்த அறிக்கையில என்ன சொல்லப்படுதுன்னு சொன்னா, கைடிங் த ட்ரூத், அதாவது உண்மையை இந்த அத்தாரிட்டிஸ், அந்த காலப்பகுதியில் இருந்த அரசாங்கம், NHSல இருந்த டாக்டர்ஸ் எல்லாருமே உண்மைகளை மறைச்சிருக்கணும். இப்படி என்று சொன்னா சரியாக வெளிப்படையாக கதைக்கிறது இல்ல, சரியான விசாரணைகளை மேற்கொள்றதில்ல, பொறுப்புணர்ச்சியோட செயற்படுவதில்லை, மேலும் இந்த முக்கியமான ஆவணங்களை அளிக்கிறது போன்ற அடிப்படையில இத மூடி மறைத்திருக்கிறார்கள் என்று இந்த அறிக்கையில சொல்லப்படுது. அப்படி பார்க்கும்போது இந்த குருதிகள் பாதிக்கப்பட்டிருக்கு, இந்த குருதிகள்ல HIV மற்றும் ஹெப்பாடைட்டிஸ் C போன்ற கிருமிகள் இருக்குது, அது பாதிக்கப்பட்ட குருதி என்று தெரிந்துமே தொடர்ச்சியாக இறக்குமதிகளை செய்து பயன்படுத்தியிருக்கிறார்கள். அப்படி தெரிஞ்சு கொண்டு இது நடக்குது என்று சொன்னால் எங்களுக்குள்ள ஒரு கேள்வி வருது, அப்ப இதுக்கு பின்னால ஏதோ ஒரு பெரிய ஊழல் இருக்கு, இது வேண்டுமென்றே இது ஒரு ஊழலாக செய்யப்பட்டிருக்கு என்றே எங்களுக்கு தோணுது. இந்த அசுத்தமான குருதிகளை ஏற்றப்பட்டு சிகிச்சைகளை பெற்றவர்கள் இப்பவும் தங்களுக்கான நீதியை, நியாயத்தை கேட்டு போராடி கொண்டிருக்கிறார்கள். இந்த அறிக்கை நேற்று வந்ததிலிருந்து லண்டன் முழுவதும் பாராளுமன்றத்துக்கு முன்னால, பிரைம் மினிஸ்டருடைய வாசல் தளத்துக்கு முன்னால நிறைய மக்கள் கூடி தங்களுடைய எதிர்ப்புகளையும் தங்களுடைய கோபங்களையும் தங்களுடைய
துயரங்களையும் வெளிப்படுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம். அதன் அடிப்படையில் இவர்களுக்கான நீதியும் நியாயமும் இவர்களுக்கான இழப்பீடுகள் கிடைக்குமா என்றது மிகப்பெரிய கேள்வியா இருக்கு. ஏற்கனவே சில விசாரணைகள் நடந்து சில பேருக்கு நிதி ரீதியான இழப்பீடுகள் கொடுக்கப்பட்டிருந்தாலும் இந்த அறிக்கையில என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு சொன்னா, இந்த இழப்பீடுகள் காணாது இவர்களுக்கான முழுமையான இழப்பீடுகள் வழங்கப்பட வேண்டும் என்ற பரிந்துரையும் இந்த விசாரணை அறிக்கையில சொல்லப்பட்டிருக்கு. இது தொடர்பில் பிரைம் மினிஸ்டர் ரிஷி சுனக் கூறுகையில இதனால பாதிக்கப்பட்டவர்களுக்கு முழுமையான இழப்பீடுகள் கம்ப்ரிஹென்சிவ் கம்பென்சேஷன் கொடுப்பதாக ஒரு உறுதிமொழியை நேற்று சொல்லியிருந்தாரு. இது தொடர்பான விவரங்களை இன்று டியூஸ்டே 21ஆம் தேதி கூறுவார் என எதிர்பார்க்கப்படுது. இன்னுமே அவ்வாறான கிருமிகள் தாக்கப்பட்ட குருதிகளை ஏற்றிக்கொண்ட நிறைய நோயாளர்கள் நிறைய மக்கள் இப்பவுமே சொல்லன்னா துயரங்களை அனுபவிச்சு கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். எங்கட தமிழ் மக்களை பொறுத்த வகையில 80கள் 90களிலேயே எங்கட தமிழ் மக்கள் இங்க வந்திருக்கிறார். கூடுதலான ஆக்கள் 90களுக்கு பிறகு வந்திருக்கிறார். இருந்தாலும் 70-80களில் வந்த மக்கள் கூட இங்க இருக்கிறோம். அப்படியான எங்கட மக்களுக்கு இவ்வாறான பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கலாம். அப்படி பாதிப்புக்கு உள்ளானவர்கள் உங்களுடைய அனுபவங்களை இந்த கமெண்ட்ஸ் பாக்ஸ்ல போடுங்க. இந்த ஊழல் மேற்கத்தைய நாடுகள்ல அதாவது பிரித்தானியாவில் இந்த மாதிரியான ஒரு ஊழல் நடந்திருக்கு என்பது ஆச்சரியமாகவே இருக்குது. எங்களுக்கு பழக்கப்பட்ட ஆசிய நாடுகள் இலங்கை இந்தியா போன்ற நாடுகள்ல ஊழல் என்பது சாதாரண விடயம். ஆனா இந்த மாதிரியான வெஸ்டர்ன் கண்ட்ரிகள்ல இப்படி ஊழல்கள் நடக்குது என்றதை அறியும் போதே ஆச்சரியமாக இருக்குது, பயமாகவும் இருக்கு. இது தொடர்பில் உங்களுடைய கருத்துக்களையும் பதிவிடுங்கள். மீண்டும் ஒரு நல்லொரு காணொளியில நான் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம். உங்கள் லண்டன் தமிழ் மகன்.